வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல நைட்டு நடந்த விஷயங்களை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரோ ஒருத்தர் ஓட்டு கேட்கும்போது இது வரைக்கும் நான் கேமரா முன்னாடி பார்த்து பேசினதே இல்லைங்க, கேமரா முன்னாடி பேச எப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்களே வந்து கேமரா முன்னாடி பல வாட்டி பேசியிருக்காங்க, கேமரா முன்னாடி அழுது இருக்காங்கலாம் தெரியும். ஆனா உருட்டுவாங்க ஓட்டு போடும்போது பாக்குறவங்க எல்லாம் கேனப்பையன் அப்படின்ற மாதிரி. யாருன்னு பாத்தீங்கன்னா மாயா அவர்கள் தான் வந்து இன்னைக்கு நைட் வந்து கேமரா முன்னாடி பல விஷயங்கள் பேசுறாங்க. ஸோ என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷ்ணுவை பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பா வருதுங்க. அவரு டெஸ்டிங் வச்சாராம், எங்களுக்கு டெஸ்டிங் வச்சாராம். யாரு டெஸ்டிங் வைக்கிறான்றது கூட ஒரு இது இல்லையா? அவர்லாம் எனக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி பெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணுவை கலாச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதெல்லாம் ஒரு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்க வருது. அதெல்லாம் சொல்றதுக்கு அவர் தகுதி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணுவை ஓட்டிட்டு இருக்காங்க கேமரா முன்னாடி. ரெண்டாவது, மணிச்சந்திராக்கு இந்த கேம் புரியுதாங்க, அந்த கேம் என்னன்னு தெரியுதா மணிக்கு? ஒண்ணுமே தெரியாம வந்து ஏதோ பேசணுன்றதுக்காக பேசிட்டு இருக்கான். கடைசி வரை நான் என்ன சொல்ல வரேன், அவன் என்ன பேசுறான்றது அவனுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மணிச்சந்திராவை பத்தி வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்னத்த பண்றது, கேம் விளையாடி என்னத்த பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் உள்ள வந்து தொலைங்கடி, ஆள் இல்ல உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட கேங் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. அக்ஷயா சீக்கிரம் வாமா, ஜோவிகா சீக்கிரம் வாமா, நீங்க இல்லாம எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா. குறிப்பா ஐஷுவோட மூஞ்சே மறைஞ்சு போச்சு, ஐஷு கூட என்ன பேசியிருந்தேன் கூட மறைஞ்சு போச்சு. ஐஷு வந்தா கூட நல்லா தான் இருக்கும், அந்த ஃபேஸ் எல்லாம் நம்ம பார்த்து வெயிட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒவ்வொருத்தரா அட்ரைஸ் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் விக்ரம் என்னதான்டா உனக்கு பிரச்சனை, நீ வாடா டே நம்ம பாத்துக்கலாம்டா பிரச்சனையே, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு வீட்டுக்குள்ள வாடா நான் பாத்துக்கிறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விக்ரமோட பேரு. அதை தவிர்த்து பூர்ணிமா ஓகே பரவாயில்ல, வந்தாலும் வரலன்னா பரவாயில்ல, இப்பதானே போனாங்க. விசித்ரா மேமும் பரவாயில்ல, நிக்சனும் பரவாயில்ல. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பிராவோ அப்படின்ற மாதிரி வினுஷாலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சார்பா யார் யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் கரெக்டா போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா மேக்கப் ரூம்ல கரெக்டா விஜய் வர்மா வந்துடுறாரு. விஜய் வர்மா வந்தவொடனே ஸோ அந்த பழைய விஷயங்கள்லாம் உட்காந்து மணிச்சந்திரன் என்னையா பண்றான், அவனுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் என் கேமே மாறிச்சு, நீ வந்த இன்புட்லாம் நான் கரெக்டா கேட்ச் பண்ணிட்டேன் பத்தியா, நீ இன்புட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கரெக்டா கேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் கேமை கொஞ்சம் மாத்தினதே நீ ஒரு காரணம், அனன்யா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட தரப்புலாம் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அங்க சொல்றாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக மாற்றிருக்கல அப்படின்னு சொன்னவொடனே நீயும் மாற்றிருக்க. ஆனால் தினேஷ் ப்ரோவும் சூப்பராக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாருமா. அவர் வந்தவொடனே கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு காமிக்கல. பட் ஆனால் அவர் சேஞ்ச் பண்ணியிருக்காருன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அவரும் பாயிண்ட் பிடிச்சிட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. நான் நிறைய பேர் இன்ட்டு கொடுத்தேன், பட் எல்லாருமே அந்த இன்ட்டை எடுத்துட்டு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. குறிப்பாக அதுக்கப்புறம் மாயம் அதுக்கு அடுத்த வாரம் இந்த 5 ஸ்டார் டாஸ்க் இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட சேஞ்ச் ஓவர் இதெல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அதெல்லாம் நமக்கு ஒரு நியாயம் கிடைத்த மாதிரி எல்லாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு நியாயம் கிடைக்கலங்க, அது கமல் சார் வந்து அப்படி பண்ணாரு. நியாயம் வந்து போக வேண்டியது அந்த சைடு தான். நீங்க வந்து இது ஒரு நல்ல விஷயமா நீங்க பாக்குறீங்க, ஆனா அது ஆப்போசிட் சைட்ல போக வேண்டியதெல்லாம் உங்க பக்கம் திருப்பி ஏதோ ஒரு இது பண்ணி விட்டுட்டு போனாரு, நார்மலைஸ் பண்றேன்னு இல்ல. சோ அவங்கள வந்து அநியாயம் பண்ணிட்டு உங்களை வந்து ஒரு இதுவா காமிச்சிட்டு போனாரு. அது கூட தெரியாம இங்க பேசிட்டு இருக்கீங்கன்றதுதான் என்னோட புரிதல். அடுத்ததா மணிச்சந்திரா இருக்கா, நீங்க மணிச்சந்திரா என்னதான் பண்றான்னு தெரியல. அவனுக்கும் நான் எவ்வளவு இன்ட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா. அவன் என்னங்க கொரிகிராஃப் பண்ணவே மாட்டேங்கிறான். இந்த ஸ்பேஸை எவ்வளவு யூஸ் பண்ணலாம் தெரியுமா, எவ்வளவு சான்ஸ் இருக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணலாம், அவன் யூட்டிலைஸே பண்ண மாட்டேங்கிறான், வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி விஜயவர்மா சொல்லிட்டு இருக்காரு. விஜயவர்மா உள்ள வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணாருன்னு தெரியல. முழுக்க மாயாக்கு சொம்பாகவே திகழ்கிறாருன்றது தான் உண்மை, அதை பாக்குறவங்களுக்கு தெரியும். அதை தவிர்த்து பெருசா ஸ்ட்ராங் பிளேயர் அட்டாக் பண்றேன் இதெல்லாம் பேசினார்ல, என்னத்த அட்டாக் பண்ணாரு என்னத்த பண்ணாருன்றது நானும் பார்க்கல. இதுல மணிச்சந்திரா கொரியோகிராஃப் பண்ணல இதெல்லாம் பண்ணலன்னு போது சொல்றாரு, அவன் அன்னைக்கு 10 தலை அந்த சரி 10 பாட்டு பாடினது கூட கமல் சாருக்கு வந்து ஸ்டாண்டி மாட்டர் கொரியோகிராஃப் பண்ணது, இவன் கொரியோகிராஃப் பண்ணல. இவன் எதுவுமே டிஃப்ரெண்டா பண்ணலைங்க, நான் பார்க்கலையே. அப்படி மணிச்சந்திரா பண்ணியே நான் பார்க்கலையே. நான்லாம் எத்தனை டிஃப்ரெண்டா பண்றேன், என் ஸ்டைலே வேற ரகம் அப்படின்ற மாதிரி இவர் தான் டான்சர்ல டாப்பா இருக்கிற மாதிரி பேசுறதும், மணிச்சந்திரா ஒண்ணுமே பண்ணல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுறதும் இதெல்லாம் அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல. இது ஒரு பக்கம் இந்த டிஸ்கஷன் போயிட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சமையல் ஏரியால ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, சோ நான் நினைச்ச மாதிரி ஒரு 3-4 பேர் ஃபைனல் இருக்கணும்னு நினைச்சேன். நீ பூர்ணிமா விசித்ரா மேடம் நான்லாம் ஃபைனல் இருக்கணும்னு நினைச்சேன். பட் எனிவே அவங்க எல்லாம் இல்லைனாலும் நம்ம 2 பேர் ஃபைனல்ல இருக்கும், அந்த வரையும் எனக்கு சந்தோஷம். இல்ல ஒயில்ட் கார்டுலாம் இப்படி வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் அவங்களும் வந்திருக்காங்கன்னு. விஜயே ஒயில்ட் கார்டில் தான் வந்திருக்கான். நீ என்ன கான்டெக்ட் புரியாது, அவன் வெளியே உள்ள வந்து தப்பு பண்ணிட்டு வெளியே போயிருக்கான். இப்போ அவன் திரும்ப ஒயில்ட் கார்டில் தான், அவனே ஒயில்ட் கார்டு கண்டென்ட்ல தான் கணக்குல இருக்கான். இது கூட தெரியாம அவன் ஸ்டார்டிங்ல இருந்து வந்த மாதிரி ஒரு பில்டப் குடிக்கிறீங்களே மாயா, என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஈகரா மாயா வந்து அவங்களோட மெம்பர்ஸ், அவங்களோட கேங் மெம்பர்ஸ் இவங்க எல்லாம் வரதுக்கு ரொம்ப ஆவலா காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ நாளைக்கு எந்த கேங் மெம்பர்ஸ் வரப்போறாங்கன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.